வாசனை ஆளையே தூக்குற மாதிரி ஒரு வெஜிடபிள் குருமா. இட்லியோட சாப்பிட்டாலும் சரி, தோசையோட சாப்பிட்டாலும் சரி, இல்ல பரோட்டா நானோட சாப்பிட்டாலும் சரி, அட்டகாசமா இருக்கும். ஒரு பாத்திரத்துல எண்ணெய், பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, நீல வாக்குல கட் பண்ண 2 வெங்காயத்த சேர்த்து கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து ரா ஸ்மெல்லாம் போற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுருங்க. 2 பெரிய சைஸ் தக்காளிய கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே உப்பு சேர்த்து நல்லா ஸ்மாஷ் ஆகுற வரைக்கும் வதக்குங்க. கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, பட்டாணி அதெல்லாம் உங்க குவான்டிட்டிக்கு ஏத்த மாரி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. காய் வேகறதுக்காக 2 டம்ளர் தண்ணி விட்டு மூடி போட்டு காய வேக வச்சுக்கலாம். அதுக்குள்ள தேவையான அரைப்பை அரைச்சிடலாம். 2 பீஸ் தேங்காய், 1 டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு கசகசா, கொஞ்சமா முந்திரி பருப்பு, 1 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியா பொடி, கூடவே கொஞ்சமா கரம் மசாலா, கொத்தமல்லி தழையும் சேர்த்து மிக்ஸி ஜாரில் தண்ணி விட்டு பேஸ்ட்டாக அரைச்சி வெந்துட்டு இருக்க காய் கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். குழம்பு நல்லா சலசலன்னு கொதிக்கும் போது வாசனை ஆளையே தூக்கும். கொத்தமல்லி தழை தூவிட்டோன்னா சூப்பரான வெஜிடபிள் குருமா ரெடி.